மரியாதைக்குரிய கரண்ட் சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் சார் சொல்கிறாரு, மக்கள் திலகம் எம்ஜிஆர் எப்படி நிறைய பேருக்கு அந்த சாப்பாடு போடுவாரோ அதுதான் நானும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றாரு. அதாவது ராஜ்குமார் சாரை பொறுத்த வரைக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் எப்படி அவர் வீட்டில் குறைந்தபட்சம் 100 பேருக்காவது சாப்பாடு போடுவாரோ ஒரு நாளைக்கு, அதே மாதிரி அவர் என்ன பண்ணுவார், கர்நாடகாவில் அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 100 பேருக்கு சாப்பாடு போடுவாராம். சாப்பிட்டு முடிச்ச பிற்பாடு அவர் சொல்கிறார், யார், ராஜ்குமார் சார், இந்த இண்டஸ்ட்ரியிலேயே அதிகமாக சாப்பிடக்கூடிய நபர்னா நானும் என் அண்ணன் எம்ஜிஆர் தான் அப்படின்றார். புரட்சி தலைவர் இவர் தமிழ்நாட்டில் எப்படி பயங்கர ஃபேமஸோ அதே மாதிரி கர்நாடகாவில் ஃபேமஸ் யாருன்னா மரியாதைக்குரிய கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் சார். ரொம்ப ரொம்ப தங்கமானவர். அவர் எப்பொழுதுமே மக்கள் திலகம் எம்ஜிஆரை அண்ணா என்று தான் அழைப்பார். தலைவர் அவரை தம்பி என்று தான் அழைப்பார். அவர் பார்த்தீங்கன்னா சென்னையில் கோடம்பாக்கத்தில் ட்ரஸ்ட் பட்டில் இருந்திருக்காரு. ஷூட்டிங் கிளம்பி போகிறாரு. அதே தெருவில் பார்த்தீங்கன்னா உதவி இயக்குனர் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, வாசலில் நின்று அவர் பார்க்குறாரு. தினந்தோறும் பார்த்துட்டே இருக்கார். ஒரு முறை என்ன பண்ணுறாரு, அவர் கூப்பிட்றாரு, யார், ராஜ்குமார் சார் இங்கே வாங்க, நீங்கள் யாருன்னு. சார், நான் உதவி இயக்குனராக இருக்கிறேன், அதே மாதிரி சில படங்களுக்கு வசனம் எழுதுகிறேன். ஓ அப்படியா, சரி சரி அப்படின்றாரு. இன்னொரு நாள் பண்ணுற அதே மாதிரி நிற்கிறாரு. டிரைவர் விட்டு அவர் கூப்பிட்டு சொல்கிறார். உள்ளே போகிறாரு. அதன் பிற்பாடு அந்த நபர் யார், அந்த உதவி இயக்குனர் என்ன பண்ணுறாரு, அவர் வீட்டுக்கு போகிறாரு. மரியாதைக்குரிய கன்னட சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு, ராஜ்குமார் சார் சாப்பிட்டீங்களா அப்படின்றார். இல்லை சார். சரி வாங்க ஒன்றா சாப்பிட்லான்னு. இவருக்கு பயம், ஏன்னா அவர் பெரிய ஹீரோ, அவர் கூட எப்படி சாப்பிட்றதுன்னு. அதாவது ராஜ்குமார் சாரை பொறுத்த வரைக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் எப்படி அவர் வீட்டில் குறைந்தபட்சம் 100 பேருக்காவது சாப்பாடு போடுவாரோ ஒரு நாளைக்கு, அதே மாதிரி அவர் என்ன பண்ணுவார், கர்நாடகாவில் அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 100 பேருக்கு சாப்பாடு போடுவாரா. அவர் எங்கே இருந்தாலும் சாப்பாடு போடுவாரா. அப்பொழுது தான் அவருக்கு பிடிக்குமா, தூக்கமே வருமா. அந்த வகையில் அவர் என்ன பண்ணார், வாங்க சாப்பிட்லாம் அப்படின்றாரு. இவர் ஒரு தைரியத்தை ஏற்படுத்தி கொண்டு போய் சாப்பிட்றாரு. உடனே அவருக்கு இட்லி பொங்கல் அதெல்லாம் வைக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிற்பாடு அவர் சொல்கிறார், யார், ராஜ்குமார் சார், இந்த இண்டஸ்ட்ரியிலேயே அதிகமாக சாப்பிடக்கூடிய நபர்னா நானும் என் அண்ணன் எம்ஜிஆர் தான் அப்படின்றாரு. ஏன்னா சின்ன வயசில் நாங்கள் 2 பேரும் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அவருக்கு ஒரு முறை தலைவர் என்ன பண்ணார், பயங்கர பசியாம். அப்பொழுது அவருடைய அண்ணன் மரியாதைக்குரிய சக்கரபாணி சார் என்ன பண்ணிருக்காரு, கோயிலில் பிரசாதமாக புளிசாதம் கொடுத்துருக்காங்க. அந்த புளிசாதத்தை கொண்டு தன்னோட தம்பி கொடுத்துருக்காரு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அதை வாங்கி சாப்பிட்டு அதன் பிற்பாடு உறங்கினாராம். இதை கேள்விப்பட்ட ராஜ்குமார் சார் கண் கலங்கி போனாராம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் வயிறால் சாப்பிட்றோம், நிறைய பேர் சாப்பாடு போடுறோம் அப்படின்னு சொல்ல அந்த உதவி இயக்குனர் கண் கலங்கி போனாராம். மரியாதைக்குரிய கரண்ட் சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் சார் சொல்கிறாரு, மக்கள் திலகம் எம்ஜிஆர் எப்படி நிறைய பேருக்கு அந்த சாப்பாடு போடுவாரோ அதுதான் நானும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றாரு. இதோடு மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு முறை விஜயவாக ஸ்டுடியோவில் அவர் படம் ஷூட்டிங் போயிட்டே இருக்குது. ஷூட்டிங் முடிச்சு என்ன பண்ணியிருக்காரு, டப்பிங் பேச போயிருக்காரு வெளியில். அப்பொழுது கர்நாடகாவிலிருந்து அவருடைய ஃபேன்ஸ் 60 பேர் வேன் பிடிச்சி வராங்க இவரை பார்க்க. எப்படி பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே வந்துடுறாங்க. அப்பொழுது அவர் இல்லை, யார், ராஜ்குமார் சார் டப்பிங் பேச போயிட்டார். 60 பேர் நிற்கிறாங்க. பக்கத்து ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நம் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் ஷூட்டிங் போயிட்டே இருக்குது. தலைவர் என்ன பண்ணார், உணவு இடைவேளை மேக்கப் ரூமுக்கு வராரு. வரும்போது 60 பேர் நிற்கிறாங்க வெளியில். யார் இவங்கன்னு கேட்குறாரு. சார் அவங்க ராஜ்குமார் சாரோடைய ஃபேன்ஸ். அப்படியா, சரி சரி, நீங்கள் அத்தனை பேரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க யாருமே சாப்பிட்லையா. மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்காரு, உடனே ஒரு முக்கியமான நபரை கூப்பிட்டீங்க பாருங்கள், இந்த 60 பேருக்கும் அடுத்த 1 ஹவருக்குள்ளே உயர்தரமான சாப்பாடு கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா கோழி, முட்டை, சாப்பாடு, கூல்ட்ரிங்க்ஸ் வருது. அத்தனை பேரும் சாப்பிட்டே இருக்கிறாங்க. அப்பொழுது ராஜ்குமார் சார் என்ன பண்ணார், உள்ளே வராரு டப்பிங் முடிச்சுட்டு. எல்லோரும் பார்த்து நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு. உடனே அங்கேருந்து மேனேஜரை பார்த்து, ரொம்ப நன்றிங்க, எங்கள் ஃபேன்ஸ்க்கெலாம் நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு. அவர் என்ன பண்ணார், சார் நான் வாங்கி தரல, மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல இவர் என்ன பண்ணுறாரு, உடனே தலைவர் பார்க்க அது ஃப்ளோருக்கு போகிறாரு. போன உடனே தலைவர்கிட்ட, அண்ணே ரொம்ப நன்றி நான் சொல்ல தலைவர் சொல்லியிருக்காரு, இங்கே பாருப்பா, உன்னுடைய ரசிகர் என்னுடைய ரசிகர், அதாவது உன்னுடைய ஃபேன்ஸ் என்னுடைய ஃபேன்ஸ், இவங்கெல்லாம் அந்த பாகுபாடு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பசின்னு வந்துட்டா எல்லோருக்குமே ஒரே மாதிரி தான் வயிறு இருக்கும் அப்படின்னு சொல்ல ராஜ்குமார் சார் கண் கலங்கி போயிட்டாராம். பார்த்தீர்களா, இப்படி ஒரு நடிகரை நீங்கள் பார்க்க முடியுமா? இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உதவி இயக்குனர்கிட்ட ராஜ்குமார் சார் சொன்னாராம். அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாதாம், கண் கலங்கி போனார்களாம்.